அன்பு நேயர்களே, கடந்த பகுதியில் மரத்தில் இருக்கும் 2 பறவைகளைப் பற்றி பார்த்தோம். உடனே அந்த பிராமணன் கேட்கிறான், சுவாமி, சாட்சியாக இருக்கும் அந்த 2வது பறவையை நான் பார்க்கத் துடிக்கிறேன். ஆனால் இந்த முதல் பறவையான மனம் சும்மா இருக்க மாட்டேன் என்கிறதே. பழுத்தை தேடி அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறதே. இந்த மனதை எப்படி ஓரிடத்தில் நிறுத்துவது? அதற்கு அந்த சித்தர் ஒரு நுட்பமான ரகசியத்தை சொல்கிறார். மகனே, மனமும் பிராணனும் சுவாசம் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போன்றவை. ஒன்றை நீ பிடித்தால் இன்னொன்று தானாக வழிக்கு வரும். இதை அவர் ஒரு அற்புதமான உதாரணம் மூலம் விளக்குகிறார். கற்பனை செய்து பாருங்கள். ஒரு மரத்தில் ஒரு குரங்கு அமர்ந்து குதித்துக் கொண்டிருக்கிறது. அந்த குரங்கை பிடிக்க நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள், ஆனால் அது பிடிபடவில்லை. இப்போது அந்த குரங்கின் காலில் ஒரு நீண்ட கயிறு கட்டப்பட்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த கயிறின் மறுமுனை உங்கள் கையில் இருக்கிறது. இப்போது நீங்கள் குரங்கை பிடிக்க தேவையில்லை. கயிற்றை மெதுவாக இழுத்தாலே போதும், குரங்கு கீழே வந்துவிடும். சித்தர் சொல்கிறார், பிராமணனே, நீ ஞானம் பெற விரும்பினால் முதலில் உன் சுவாசத்தை வசப்படுத்து. மூச்சை உள்வாங்கும் போதும் வெளிவிடும் போதும் விழிப்புணர்வோடு இரு. அப்போது பிராணன் அடங்கும். பிராணன் அடங்கினால் மனம் ஒடுங்கும். மனம் ஒடுங்கிய இடத்தில் அந்த 2வது பறவையான ஆத்மாவின் தரிசனம் உனக்கு கிடைக்கும். இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், அர்ஜுனா, போர்க்களத்தில் நீ பதற்றமடைந்தபோது உன் சுவாசம் சீராக இல்லை, உன் மனம் அலைவாய்ந்தது. நீ யோகத்தை, அதாவது மூச்சையும் மனதையும் இணைக்கும் கலையை கடைபிடித்திருந்தால் அந்த பதற்றம் உன்னை அணுகியிருக்காது. நிலையான புத்தியுடையவனுக்கு மட்டுமே ஞானம் நிலைக்கும். நமது வாழ்க்கையில் எப்போதெல்லாம் மனம் அலைவாய்கிறதோ, எப்போதெல்லாம் குழப்பம் வருகிறதோ, அப்போது மற்ற வேலைகளை நிறுத்திவிட்டு 1 நிமிடம் உங்கள் மூச்சை கவனியுங்கள். மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வருகிறது என்று 5 முறை கவனித்தாலே மனம் அமைதி பெற்று புத்தி தெளிவாக வேலை செய்யத் தொடங்கும். பிராமணன் கேட்கிறான், சுவாமி, மூச்சை அடக்கி மனதை ஓரிடத்தில் நிறுத்திவிட்டேன் என்று வைத்துக்கொள்வோம். அந்த நிலையில் எனக்கு என்ன கிடைக்கும்? அந்த பேரானந்தம் எப்படி இருக்கும்? சித்தர் அடுத்து சொல்லப்போகும் அந்த சமாதி நிலை மற்றும் ஆன்ம சுகம் பற்றிய விளக்கம் நம்மை பரவசப்படுத்தும். அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.